எனதன்பு மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மேசம் ராசிக்காரங்க தங்களை நாடி வர்றவங்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவி செய்வதில் சிறந்தவங்களா இருக்காங்க. தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. நினைச்சத சாதிக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டத்தை இவங்க நம்ப மாட்டாங்க. கடவுளை மட்டும்தான் இவங்க நம்புவாங்க. உழைப்பை மட்டும் நம்பக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. ஆத்ம பலமும் துணிவும் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மேச ராசிக்காரர்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்களை எப்படி சமாளிக்கிறது, குருவின் வழிகாட்டுதல் எப்படி இருக்கு, நல்ல எண்ணங்களின் முக்கியத்துவம், மேச ராசிக்காரர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தியால ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தி எல்லாம் நம்ம விரிவா தெரிஞ்சுக்க போறேங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வது, எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது, நல்ல சக்தியை நம்புறது, பிறருக்கு உதவி செய்யறது ஆகிய முக்கிய கருத்துக்களை பத்தி நம்ம விரிவா தெரிஞ்சுக்க போறோம். வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் மன உறுதி தேவைங்க. குருவின் வழிகாட்டுதல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தாங்க நம்மளோட மேச ராசிக்காரங்களோட விருப்பம். இந்த பதிவின் மூலமா உங்களை சந்திப்பதில் நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேங்க. இன்னைக்கு நாம் நடைமுறை வாழ்க்கையில உள்ள சின்ன சின்ன சிக்கல்களை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போறேங்க. உலகத்துல யாராவது ஒருவர் நமக்கு வழிகாட்டினா நாம சீக்கிரமா முன்னேற முடியும். பணக்காரர்கள் வரிசையில இருக்கிறவங்க எல்லாம் யாரோ ஒருவரால வழி நடத்தப்பட்டவங்க தாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவன் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறான். நிம்மதியாக தூங்கி எழுந்திருக்க ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் என்ற நம்பிக்கையோடு நம்ம எழுந்திருக்கணுங்க. தினமும் இன்னைக்கு எந்த பாடத்தை எடுக்க போகிறாய் என்று பிரபஞ்சத்தை பார்த்து கேள்வி கேட்டுவிட்டு காலையில எழுந்தா அந்த நாளை நிம்மதியா நம்மளால கடக்க முடியுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பாடத்தை சவாலாக ஏற்றுக்கொள்வதாக சபதம் எடுத்துட்டு வாழ கத்துக்கோங்க. மரணத்தை பத்தி தெரிந்து கொண்டா நிம்மதியா நம்மளால இந்த உலகத்துல வாழ முடியாதுங்க. ஆனா ஒரு இலக்கு கிடைத்தால் நம்பிக்கையோடு இருக்கலாம். எதிர்மறையான வார்த்தைகள் வரும் இடத்திலிருந்து ஒதுங்கி வாருங்க. குரு பகவான் வக்ரத்தில் இருந்து மார்ச் 17 நிவர்த்தி அடைகிறாரு. இதனால ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கக்கூடிய அற்புதங்களை நம்ம இப்போ இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறேங்க. குருவின் அருளால குழந்தைகளை சந்திப்பதுல நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேங்க. குரு வக்ர நிவர்த்தியால மேச ராசிக்காரங்க சந்தோஷப்பட போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில பல கனவுகளோட நீங்க காத்துட்டு இருக்கீங்க. இந்த குரு வக்ர நிவர்த்தி மிகப்பெரிய அருளையும் பொறுப்பையும் உங்களுக்கு கொடுக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. முதன ராசியில இருந்து உங்க ராசிக்கு 3வது இடத்துல குரு இருக்கிறாருங்க மேசராசிக்காரர்களே. இதனால நண்பர்கள் கூட உதவி பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. அதிகார வர்க்கத்துல, அரசியல் வர்க்கத்துல, குடும்ப வர்க்கத்துல நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறார்கள். இந்த தடைகளை எல்லாம் குரு வக்ரத்துல இருக்கிறதுனால எந்த கெட்டதும் நடக்காது, நல்லதுதாங்க நடக்கும். கடைமடை பகுதிக்கு காவேரி வந்தா எந்த சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷத்தை மேச ராசிக்காரங்க அனுபவிக்க போறாங்க. இதுவரைக்கும் இருந்த இடைஞ்சல்கள், இடையூறுகள், உறவுகள், சச்சரவுகள் எல்லாமே சரியாகும். தேர்தல்ல சீட் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் நிச்சயமா இந்த தேர்தல்ல சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால தடைபட்ட காரியங்கள் நல்ல மனிதர்கள் மூலமா நடக்க போகுது. உங்களை கழுகு போல பார்த்துக்கிட்டே இருந்தவங்க இனிமேலும் உங்களை தவறான அபிப்பிராயம் பண்ணிட்டு பறந்து போயிடுவாங்க.
யாரோ ஒருத்தவங்க சங்கடப்பட போறாங்க, அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணணும். குரு வக்ரநிவர்த்தி ஆகும்போது உங்களுக்கு கூடுதல் பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. உங்க வீட்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டாயம் வரும். முன்வினை நம்ம முன்னாடி நிப்பாட்டி இருந்த விஷயத்தை இப்போது மீண்டும் ஆரம்பித்து வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. பிரச்சனைகள் பேஸ் பண்ண போறேன் அப்படின்னு காலையில எழுந்திருக்கணும். நான் ஒரு ராஜாவாக இருக்கேன், எனக்கு எல்லாம் தகுதியும் இருக்கு அப்படின்னு தைரியத்தோட நீங்க தினமும் எந்திரிக்கணும். குரு உங்களுக்கு நிறைய நல்ல வழிகளை கொடுக்க போறாரு. கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள்ல ஏதோ ஒன்று இப்ப புரிதட்டி நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுதுங்க. ஏழரை சனி உங்க வீட்டுக்குள்ள வந்து 12வது வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்க வீட்டுல கெட்டி மேல சத்தத்தையும் சந்தோஷமான காரியத்தையும் நடக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த 2.5 ஆண்டுகள்ல மேசராசிக்காரங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடந்தே தீருங்க. திங்கட்கிழமை சிவபெருமானோட கனெக்ட் ஆகுங்க. குரு வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிறைய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க போறீங்க. நான் உங்களுக்கு ஒரு நண்பனாக, ஒரு குருவாக, ஒரு தந்தையாக உங்களோடு தொடர்புல இருப்பேங்க. நம்மளோட சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோவை எல்லாமே பார்த்துக்கிட்டு வாங்க. மனசுல அழுத்தங்கள் வரும், வருத்தங்கள் வரும். நண்பர்களோடு பேசுங்க, நல்லவர்களோடு பழகுங்க, நல்லதை பேசுங்க, நல்லதை நினைங்க. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை விட மனசுல நினைக்கிற எண்ணங்களுக்கு பலன் அதிகமா இருக்கு. அதனால நல்லதே நினைங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. நல்ல எண்ணத்தை நினைத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையிலையும் நல்லதுதான் நடக்கும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. மேச ராசிக்கார நல்லுள்ளங்களே, எதையும் சமாளிச்சு குறுகிய காலத்துல வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய திறன் கொண்ட மேசம் ராசிக்கார அன்பர்களே, இந்த மாதம் எதையும் சமாளிக்கும் திறமை உண்டாகும். அடுத்தவங்களோட செய்கை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம். அதனால நிதானமா இருக்கிறது நல்லதுங்க. சொந்த காரியங்கள்ல தாமதம் ஏற்படலாம். சின்ன விஷயங்களால மனநிறைவை அடைவீங்க. எதிர்பாலினரிடம் பழகும்போது கவனம் தேவை. தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் எல்லாம் குறைஞ்சு போயிரும். மருந்து, ரசாயனம் போன்ற தொழில்கள்ல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான காரியங்கள்ல ஈடுபடும் போது அவசரப்படாம நிதானமா செயல்படுறது காரிய வெற்றியை உண்டாக்கும். எளிதில் மற்றவங்களோட பழக போறீங்க. குடும்பம் தொடர்பான கவலைகள் எல்லாம் ஏற்படும். அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது. குடும்ப செலவை சமாளிக்க பணவரத்து இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனசுல ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமா மகிழ்ச்சி உண்டாகுங்க. உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில உங்களோட மதிப்பு மரியாதையும் கூடும். பெண்களுக்கு அடுத்தவங்க செயல்களால உங்களது கோபத்தை தூண்டுவதா இருக்கலாம். அதனால நிதானமா செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு நன்மை தருங்க. எந்த பிரச்சனையையும் சமாளிக்கும் திறமை உங்களோட மனசுல கூட போகுது. கலைத்துறையினர் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாம எதையுமே செய்ய முற்பட போறீங்க. நட்பு வட்டத்துல நிதானமா பழகிறது நல்லதுங்க. உற்சாகமா இருப்பீங்க. டெக்னிக்கல் சார்ந்த துறையில நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையினர்களுக்கு எதிலுமே வெற்றி கிடைக்கும். செயல்கள்ல வேகம் உண்டாகுங்க. புத்தி சாதுரியத்தால அறிவும் திறனும் அதிகரிக்கும். எதை செய்வது எதை விடுவது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு பின்னர் நீங்கிருங்க. எதிர்பார்த்த பணவரவு தாமதமா உங்க கைக்கு வந்து சேருங்க. திடீர் சோர்வு உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்த போட்டிகள் குறைஞ்சு போயிரும். எதையும் அவசரப்படாம நிதானமா செய்யறது தாங்க உங்க வாழ்க்கைக்கு நல்லது. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம்,
அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. மேசம் ராசிக்காரர்களே, குரு வக்ர நிவர்த்தியால உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்க காத்துக்கிட்டு இருக்குதுங்க. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நிறுத்தப்பட்ட வேலைகளை நீங்க மீண்டும் தொடங்க போறீங்க. தொழில்ல வளர்ச்சி வாய்ப்புகள் அதிகரிக்க போகுதுங்க. பணவரவு மெதுவாக உயர தொடங்க போகுது. புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. கல்வியில முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. போட்டித் தேர்வுகள்ல நீங்க சாதனை படைக்க போறீங்க. திருமண யோகம் உருவாக போகுது. குடும்பத்துல அமைதி நிலவ போகுது. தாமதமான விஷயங்கள் நிறைவேற போகுதுங்க. முதலீடுகள்ல உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்குங்க. பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. நல்ல நண்பர்களோட சேர்க்கை உருவாக போகுதுங்க. உறவினர்களுடன் உறவு வளப்பட போகுதுங்க. மன அழுத்தம் குறைய போகுதுங்க. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்க போகுதுங்க. கோயில் தரிசன ஆர்வம் கூட போகுதுங்க. புதிய வீடு வாங்க சாத்தியம் ஏற்பட போகுதுங்க. வாகனமெல்லாம் வாங்க போறீங்க. நிலம் வாங்க போறீங்க. ஆடை ஆபரணங்கள் எல்லாம் நீங்க வாங்க போறீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற போகுது. நீதிமன்ற வழக்குகள்ல சாதகமான நிலை உருவாக போகுது. எதிரிகளின் தாக்கம் குறைய போகுதுங்க. உங்களுடைய உடல் நலம் ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. தன்னம்பிக்கை உயர போகுதுங்க. தலைமை திறன் வெளிப்பட போகுதுங்க. தொழில்ல விரிவாக்கம் செய்ய நல்ல நேரம் வந்துருச்சுங்க. கூட்டாளிகளுடன் நல்ல ஒத்துழைப்பு ஏற்பட போகுதுங்க. பணியிடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர போகுதுங்க. புதிய தொடர்புகள் உருவாக போகுதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும். போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.